ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி ஓப்பனே ஒரு கேப் அப்பில் ஒரு 50 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் டே ஹை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 25,930 டே ஹையே. அதேமாதிரி டே லோ 25,770 டே லோ. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது பார்த்தோம் அப்படின்னா இந்த 850 கீழே மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம செல்லிங் ஆகும், இதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா பையிங் ஆகும் கன்சிடர் பண்ணலாம். நல்ல பையிங் அப்படின்னா 920க்கு மேலேயே இருக்குது அப்படின்னா நல்லா பை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு அப்படின்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோம். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இருந்தாலும் காலையில் ஓப்பனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட் கேப் அப்பாக இருந்தாலும் டே ஹை போயிட்டு அதுக்கு கீழே 920க்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியல. திரும்ப மார்க்கெட் கீழே வந்த மார்க்கெட் திரும்ப 850 உடைச்சி நல்லாவே கீழே 725 770 வரைக்கும் வந்துட்டு திரும்ப க்ளோசிங் 25,800க்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. 25,822 க்ளோஸு மைனஸ் ஒரு 41 புள்ளிகள் சரிவடைஞ்சிருக்கு. கண்டினியூவாக நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர்லேயே இருந்துகிட்ருக்கு, ஒரு ரேஞ்ச் பவுண்டாகவும் சுற்றிட்டுருக்கு. இப்போ அடுத்தது நம்ம வரக்கூடிய நாட்களில் அடுத்ததுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன, நாளைக்கான மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ, இதெல்லாம் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கான மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஏற்ற இறக்கம் கொடுத்துருந்தாலும் க்ளோசிங் பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் 41 புள்ளிகள் சரிவடைஞ்சு 25,800க்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. 822 க்ளோஸ் வச்சுருக்கு. டே லோ 25,770 சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி தான் இந்த இடத்துல க்ளோஸ், நம்ம கொடுத்த சப்போர்ட் ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகி தான் மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு ரிவர்ஸ் ஆகுமா, இல்லை இந்த லோவை உடச்சி கீழே வருமா? அப்படி கீழே வந்துச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 25,750 ஒரு சப்போர்ட் ஆகும். அடுத்தது 25,700 ஒரு சப்போர்ட்டு, அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா 25,680 பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸே பார்த்திங்க அப்படின்னா இந்த 25,880 ஒரு ரெசிஸ்டன்ஸு, அடுத்தது 25,920 ஒரு ரெசிஸ்டன்ஸு, அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா 25,980 பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கண்டினியூட்டியாக பார்த்திங்க அப்படின்னா இந்த 26,080 இந்த ரேஞ்சில் இருந்து மார்க்கெட் திரும்ப கீழே தான் வந்துட்டுருக்கு. அதுக்கு மெயின் ரீசனாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ருபி பார்த்திங்க அப்படின்னா வரலாறு காணாத ஒரு வீழ்ச்சியாக இருக்குது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய ட்ரேடு வார், இதனுடைய டீலிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கிற மாதிரியும் ஒரு நியூஸ் இருக்குது. இதனால் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஒரு ரேஞ்ச் பவுண்டாகவே சுற்றிட்டுருக்கு. அடுத்தது நாளைக்கான மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 25,780 இந்த ரேஞ்சை உடைச்சிருச்சு அப்படின்னா அதாவது இன்றைக்கான டே லோவை உடைச்சிட்டு மார்க்கெட் கீழே இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம செல்லிங்கை கன்சிடர் பண்ணலாம். அதேமாதிரி நல்ல பையிங் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 25,850க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின், அதாவது இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம பையிங்கை கன்சிடர் பண்ணலாம். 25,780 கீழே மார்க்கெட் விட்டுருச்சு அப்படின்னா நம்ம செல்லிங்கை கன்சிடர் பண்ணலாம். நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இந்த ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஒன்று நல்ல பையிங் அப்படின்னா இந்த 25,850 உடச்சி நல்லாவே மேலே இருக்கணும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா 920 980 வரைக்கும் போகும். அப்படி இல்லை இந்த லெவலில் நல்லா பை ஆகலை அப்படின்னா கீழே வர மார்க்கெட்டு இந்த 800 உடச்சிட்டு கீழே 780 சப்போர்ட் எடுக்கும்போது நல்லாவே கீழே வருது அப்படின்னா அடுத்தது 700 680 ரேஞ்சு வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா இன்றைக்கான மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகி தான் 800க்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. அதனால் இது திரும்ப மேலே ஒரு கண்டினியூட்டி போகிறதுக்கான சான்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் எப்படி என்ன அந்த லெவல்ஸ்க்கு மேலே பிரேக் அவுட் பண்ணி மேலே போனால் மட்டும்தான் மேலே போகும். 850க்கு மேலே சஸ்டெயின் ஆகி நல்லா நின்னால் மட்டும்தான் மேலே போகும். அப்படி திரும்ப கீழே வர மார்க்கெட்டு இந்த 880 உடச்சி நல்லாவே கீழே 700 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுதான் நாளைக்கான நிஃப்டியினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.